ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவத்து சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம் உங்க புக்ல 315வது பக்கம், முதல் 4வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தினுடைய 2வது பாஷ்யம், டாப் லைன். அவ்யயம் அவ்யய பலத்வாத் நகி அஸ்ய சம்யக் தர்ஷன நிஷ்டா லக்ஷணஸ்ய மோக்ஷாக்கியம் பலம் வேதி. முதல் ஸ்லோகத்துல அவர் சொன்ன கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டு த யூனிவர்ஸ் கொடுத்தாரு. அதாவது பிரம்ம க்ஷத்ரே, அதாவது யாரு? பிரம்மன்னா பிராமணர்களும் சத்திரியர்களும். எப்படிப்பட்ட பிராமணர்களும் சத்திரியர்களும்? பரிபாலித்தே பிரம்ம சத்ரே, பரிபாலித்தே பிரம்ம க்ஷத்ரே, நன்கு பரிபாலயம்னா காப்பாற்றப்பட்ட, protected, the protected kshatriya and brahmanas and kshatriya, protected. அந்த பரிபாலித்தே பிரம்ம க்ஷத்ரே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் மெசேஜ் டு த யூனிவர்ஸ். என்ன கொடுக்குறாரு? பரிபாலித்தே காப்பாற்றப்பட்ட, protected. யாரு? பிரம்ம பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கம்மா? ஜகத் பரிபாலயித்தும், அவங்கதான் ஜகத் உலகத்தை பரிபாலயித்தும் காப்பாற்றுவார்கள். அலம். தட் இஸ் இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். நம்ம எப்படி அவர்களை காப்பாற்றுவதன் மூலியமாக உலக மக்கள், ஜகத் படைக்கப்பட்ட அனைத்தும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ கொடுத்தார். அப்புறம் அடுத்து அதே ஸ்லோகத்துல, அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு இமம் விவஸ்வதே ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விவஸ்வதே யோகம், இந்த யோகத்தை. சோ இங்க என்ன சொல்றாரு சங்கராச்சாரிய பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா, ஞான கர்ம சமுச்சயத்தை நெகேட் பண்றதுக்கு எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அதை நெகேட் பண்ணிட்டே இருப்பாரு. நமக்கு தோணலாம் இது எதுக்கு இந்த வேலை அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல அவங்க அதிகமா இருந்திருக்காங்க. அவங்கள நெகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சங்கராச்சாரிய இருந்ததுனால எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லாம் என்ன சொல்லுவாரு? இறைவன் ஞான யோகத்தை தான் சொல்றாரு, ஞான கர்ம சமுச்சயத்தை சொல்லலைங்கிறது சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாரு, இமம் விவஸ்வதே யோகம். யோகம்ங்கிறது சிங்குலர். அது என்னது? ஞான யோகம். இமம் இந்த யோகத்தை, எது? 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஞான யோகம், யோகத்தை புரோக்தவான் யாரு? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். எப்படிப்பட்ட? அவ்யயம். அந்த வருது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாஷ்யத்துல. அவ்யயம் அவ்யயம் யோகம். அது ஜாயின் பண்ணிக்கணும். அவ்யயம் எங்கோட சேர்த்தணும்? யோகம். எப்படிப்பட்ட யோகம்? அவ்யயம் யோகம். அதை நான் என்ன சொல்ல, யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? விவஸ்வா, அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். 2வது லைன் என்ன சொல்றாரு? விவஸ்வான் மனதே. இந்த மன்வத்திர 7வது மன்வத்தினுடைய டெய்ட் யாரு? ப்ரிசீடிங் டெய்ட்னு சொல்லலாம். அவர் தான் மனு. அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். விவஸ்வான் யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? மனுவுக்கு சொல்லி கொடுத்தாரு. மனு பிராக, மனு இக்ஷ்வாகு. மனு தன்னுடைய மகனாகிய இக்ஷ்வாகுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரகுகுல வம்சத்தினுடைய நம்பர் 1 அரசன் இக்ஷ்வாகு. அவற்றிலிருந்து ஆரம்பிக்கிறதா ரகுகுல வம்சம். அதுல பிறந்தவர் தான் ராமர். அதுல அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ரவீத்து. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாஷ்யம் வேர்டு இப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவ்யயம். இந்த யோகம்
அவ்யயம். அப்ப அவ்யயம் யோகம் அப்படிங்கும்போது 2 இன்டர்பிரேஷன்ஸ் ஆச்சாரியர்கள் குடுக்குறாங்க. இது பாஷ்ய கிளாஸ்ல இப்படிதான் போகும். மூல கிளாஸ்ல எது பெஸ்ட்டோ அத எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பாஷ்யங்கும்போது கொஞ்சம் டெப்த்தா உள்ள போயி, அதாவது ஒரு சங்கராச்சாரியார் இதுக்கு என்ன மீனிங் குடுக்குறாரு? அதுக்கு முன்னால இருந்த மீனிங் என்ன? அவ்யயங்கிற வேர்டுக்கு. இதுக்கு முன்னால சங்கராச்சாரியருக்கு முன்னால குடுத்த இதே அத்வைதிங் தான். அவங்க அவ்யயங்கிறதுக்கு என்ன குடுத்தாங்க? அவ்யயம் அப்புறம் யோகம்னு சேர்த்திக்கணும். அவ்யயம், யோகம். அவ்யயம், ஞான யோகம் சேர்த்தி இன்டர்பிரேஷன். சங்கராச்சாரியருக்கு முன்னால இருந்த பாஷ்யத்துல இருந்த மீனிங் இது. அவ்யயம், யோகம். தட் இஸ் அவ்யயம் ஞான யோகம். அப்டின்னா, இந்த யோகமானது குரு, சிஷ்யர்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குரு சொல்லிக் குடுக்குறாருன்னா, அவர் ஒரு காலத்துல இல்லாம போயிருவாரு. அத கத்துக்கிட்ட சிஷ்யர்களும் ஒரு காலத்துல இல்லாம போயிருவாங்க. அதுல சில குரு உருவாகி, அவரு சொல்லிக் குடுக்க ஆரம்பிப்பாரு. அவரும் இல்லாம போயிருவாங்க. அந்த சிஷ்யர்களும் மறுபடியும் குருவாகி அவருக்கு அந்த குரு பரம்பரையில் தோன்றியவர்கள் அழிவுக்கு உட்பட்டு ஆனாலும், இருந்தாலும் பீப்பிள் வேர் கான் போயிருவாங்க. ஆனா, தி விஸ்டம் இஸ் பெரினியலி ஃப்ளோயிங். இதுதான் பியூட்டி ஆஃப் தி சாஸ்திரம். த விஸ்டம், த ஞானம் இஸ் பெரினியல், எட்டர்னல் அழியாதது இஸ் அவ்யயம். விஸ்டம் இஸ் பெரினியல். ஈவன் தோ அத ஹேண்ட் ஓவர் பண்ணவங்க எல்லாரும் போயிட்டே இருந்தாலும், அதனால இதுக்கு என்ன வேர்ட் இருந்தது? இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்பிரேஷன் இருந்தது. அவ்யயம் யோகம். டீச்சிங் இஸ் பெரினியல். அவங்க சொல்லிக் குடுக்குற மீனிங் எது? அவ்யயங்கிறது தி டீச்சிங், தி விஸ்டம், தி விஸ்டம் டீச்சிங் இஸ் பெரினியல். பியூட்டிஃபுல் மீனிங் ஒன்லி. இதையவே சங்கராச்சாரியார் நெகேட் பண்ணல. அவர் இத விட பெஸ்ட்டா ஒண்ணு சொல்றேன்னு சொல்றாரு. நமக்கு நமக்கு வந்து இதுக்கு மேல ஏதாவது புரியுமான்னு கேட்டா புரியாது. சங்கராச்சாரியர் என்னறாரு, "இது இஸ் ஓகே. நாட் தப்புன்னு சொல்லல. இத விட பெஸ்ட்டா" என்ன சொல்றாரு சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? "அவ்யய பலத்வாத்" அந்த வேர்ட் போடுறாரு பாருங்க. பாஷ்யத்துல இருக்கு பாருங்க. அவ்யயம், அவ்யய பலத்வாத்ன்னு எடுத்துப்பாரு. அப்படின்னு என்ன? "தி ரிசல்ட் ஆஃப் த டீச்சிங் இஸ் பெரினியல்ன்னு எடுத்துக்கோ." அது காரணம் சொல்லுவாரு. ஏன் நான் எடுக்க சொல்றேன். அதுவும் சொல்லுவாரு. என்ன எடுக்க சொல்றாரு? "தி ரிசல்ட் ஆஃப் திஸ் டீச்சிங்." பலம். இந்த டீச்சிங்குடைய பலம், பலத்வாத் அது பெருநியல்னு எடுத்துக்கோ. சோ, தி டீச்சிங் இஸ் இன்டைரக்ட்லி இவரு சொல்றது என்னதான்? டீச்சிங் இஸ் பெருநியல். மெயின் அதுதான். இந்த ப ப அந்த இந்த டீச்சிங் ஞான யோகத்த டீச் பண்றங்கிறது அழியாது. பெருநியல். இவரு அதே மீனிங் தான் சொல்றாரு. டீச்சிங் இஸ் பெருநியல் தான். சேம் மீனிங் தான். ஆனா ஏன் அப்படி எடுக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அவ்யய பலத்வாத் ஞானம் அவ்யயம். அந்த ஞானம் அவ்யயம். அது குடுக்கிற பலன் மோக்ஷம் அவ்யயம். இட்ஸ் நாட் லிமிட்டட். பெரினியல். இட் இஸ் எட்டர்னல். அப்படிங்கிற மீனிங்கே வரும். ஆனா இவரு சொல்றது இந்த மீனிங். ஏன்னா, இப்ப அவ்யய பலத்வாத்தும்போது, அது என்ன மீனிங் குடுக்குறாரு? அடுத்த வேர்ட் என்ன குடுக்குறாரு? சம்யக்கு. அத அப்ப நம்ம ஜாயின் பண்ணணும். என்ன சொல்றாரு? அவ்யய பலத்வா அஸ்ய சம்யக்கு தர்ஷன நிஷ்டா லக்ஷணஸ்ய. ஏன் நான் அந்த மீனிங் எடுக்க சொல்றேன்? அவ்யய பலம், இந்த டீச்சிங்னால கிடைக்கக்கூடிய பலம், அவ்யயம் ஏன் எடுக்க சொல்றேன்? சம்யக்கு தர்ஷன நிஷ்டா லக்ஷணம். சம்யக்கு தர்ஷன சம்யக்கு தர்ஷன. உள்ளதை உள்ளபடி அறிகிற சம்யக்கு தர்ஷன. சத்தியத்தை சத்தியமாகவும், மித்யாவை மித்யாவும் அறிதல் என்னது? சம்யக்கு தர்ஷனம். சம்யக்கு தர்ஷன நிஷ்டா. அதுல எப்படி இருக்கணும்? நிஷ்டா. உள்ளதை சத்தியத்தை பிரித்து அறிந்து, சத்தியம் மித்யா என்பதை பிரித்து அறிந்து, சத்தியத்தில் நின்று, அப்படிப்பட்ட லட்சணம் என்னது? மோக்ஷாக்கியம். மோக்ஷம். அதாவது என்ன சொல்லுது? அபைடிங் இன் மோக்ஷம். அதான் மோக்ஷாக்கியம், பலம், நகி. அப்படிப்பட்ட பழத்தை உடையது. பலம் மீன்ஸ் பலன். அந்த பலனை உடையது. அதனால என்ன சொல்றேன் நானு? த ரிசல்ட் ஆஃப் த டீச்சிங் பெர்னியல்னு எடுத்துக்கணும்.
பரம்பரை பெருநியல்னு எடுத்துக்கலாம். தப்பு இல்ல. ஆனா அத விட ரிசல்ட் ஆஃப் திஸ் டீச்சிங் பெருநியல்ங்கிற மீனிங் எடுத்தோம்னா, இறைவன் சொல்றதோட கூற்றோட ஒத்துப்போகும். இன்னும் ஈஸியா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஒத்துப்போகும். ஏன்னா, அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் போடுறாரு பாருங்க பகவான். நஹி வேத்தி. வேத்தின்னா இப்ப நம்ம என்ன இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கலோகம் போறோம். திஸ் லிமிட். இட்ஸ் ஃபினிட் ஒன்லி. போறோம், கொஞ்ச நாள் இருக்கிறோம், திரும்பி வரோம். இது அப்படி அல்ல. ந வேத்தினா அழியக்கூடியது. லிமிட்டட்ன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு கம் டு என் எண்ட் அட் அ பாயிண்ட். ஆனா இது ந வேத்தி. சோ கர்மம் தான் இங்க பாருங்க சம்யக் தர்ஷனங்கிற வேர்ட் ஏன் போட்டான்? கர்மம் ஏன் போடுறாரு? கர்மம் இஸ் மென்ஷன்ட். அதாவது இவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூட கர்மத்த ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஞான கர்ம அவங்களோட மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல பாஷ்யமே கொண்டு வராரு. அதாவது இப்ப அவங்க என்ன அவங்க உள்ள வந்து என்ன ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க? கர்மம் இல்லாமல் ஞானம் கிடையாது. கர்மத்தையும் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்மத்தையும் ஒரு செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த கட் பண்றதுக்காகத்தான் அந்த கர்மம் தேவையில்ல. ஞானத்துல நிற்பதற்கு கர்மம் அவசியம் இல்லைங்க. நெகேட் பண்றதுக்காக பாஷ்யம் தான் ஓடிட்டு இருக்குது. அந்த இடத்துல நின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புரியும். ஏன்னா, கர்மம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில பேசலையா? கர்மம்ங்கிறது இதுல ஸ்ருதியிலயும் பேசப்பட்டிருக்குங்க. அது ஸ்மிருதியிலயும் பேசப்பட்டிருக்கு. கிரந்தங்களிலும் கர்மம் பேசப்பட்டிருக்கிறது. கர்மத்த பத்தி சாஸ்திரம் பேசலின்னு நம்ம சொல்லல. கர்மம் வந்து தாத்பரியம் அல்ல. இப்போ ஒண்ண ஒரு இடத்துல குறிப்பிட்டோங்கிறக்காக, அது அதனுடைய தாத்பரியமாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், தைத்திரிய உபனிஷத்த எடுத்துக்கங்களேன். அன்னம் ந நிந்த்யாத், அன்னம் பகு குர்வீத். தைத்திரிய உபனிஷத்தினுடைய தாத்பரியம் அன்னத்த பத்தி பேசுறதா என்ன? யோசனை பண்ணி பாருங்க. அன்னத்தை பத்தி பேசுறதா தைத்திரிய உபனிஷத்தினுடைய தாத்பரியம்? அதுக்கு பேரு அனுவாதம்னு சொல்லுவோம். அதாவது அத பத்தின குறிப்புகள் இருக்குமே தவிர, அது அதனுடைய தாத்பரியம் அல்ல. அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் சங்கராச்சாரியார் அவங்களுக்கு. ஏன்னா கர்மத்த பத்தி சாஸ்திரம் பேசிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக, நீ கர்மகாண்டிங்கிற ஒரே காரணத்துக்காக, கர்மத்த ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இறைவன் கர்மத்த பத்தி பேசினா, அது கர்மம் அவருடைய தாத்பரியம் கிடையாது. எப்படி? அன்னம் பகு குர்வீத்ன்னு சொன்னா, தைத்திரியத்தினுடைய தாத்பரியம் அன்னத்த பத்தி எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணும்னு பேசுறதா தைத்திரியத்தினுடைய சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம பிரதிஜ்ஞா வாக்கியம் இருக்கு. பிரக்ஞம். சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மம் தான் அங்க என்னது முக்கியமான தாத்பரியம் ஆஃப் தைத்திரிய உபனிஷத். அன்னம் பகு குர்வீத், அன்னம்னா நிந்தியாத், இதெல்லாம் வந்து தாத்பரியம் இல்ல. ஆனா அதெல்லாம் என்னது? அனுவாதம் சொல்லுவா. அதான் அனுவாதம்னாங்க இஸ் நாட் தாத்பரியம் ஆஃப் டீச்சிங் அது கிடையாது. இட் இஸ் அனுவாதம். அந்த கருத்த மெயின் கருத்த புரிய வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப சிருஷ்டி பத்தி ஸ்ருதி பேசுது. தஸ்மாத் ஏதஸ்மாத் வாகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயு. என்ன சிருஷ்டி வந்து தைத்திரிய உபனிஷத்துடைய தாத்பரியமே என்ன? கிடையவே கிடையாது. ஆனா அந்த சிருஷ்டிய சொல்லி தான் நமக்கு எத புரிய வைக்குது? பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. தாத்பரியம் சொல்லக்கூடாது. தே ஆர் கால்டு அனுவாதம். அப்படிங்கிறத இந்த இடத்துல சங்கராச்சாரியர் எங்கெங்க கிடைக்குதோ அத சொல்லிக்கிட்டே போவார். இப்ப இந்த கமிங் டு தி ஸ்லோகா விவஸ்வான் என்ன பண்ணாரு? விவஸ்வான் தான் யாரு? சூரியன் யார எடுத்துக்க சொன்னேன்? ஒரு சேத்தன புருஷக. நாட் ஜட, ஹீலியம், ஹைட்ரஜன் எல்லாம் கிடையாது. ஒரு சேத்தன புருஷக. சூரிய தேவதா. எப்படிப்பட்ட சூரிய தேவதா? ரிசீவ் த விஸ்டம் ஃப்ரம் பகவான். அதான் ஆல்வேஸ் இஸ் கிரேட். ரிசீவ் த விஸ்டம் ஃப்ரம் பகவான். ஞானி என்ன சொல்லலாம்? சூரிய தேவதா, விவஸ்வான், ஞானி. சூரிய தேவதா அவரு தான் என்ன பண்ண முடியும்? கேன் ஹேண்ட் ஓவர் த நாலேஜ் டு மனு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஞானி, சூரிய தேவதா. ஹேண்ட் ஓவர் திஸ் விஸ்டம் டு மனுகு. மனுகு டு இக்ஷ்வாகு. டாட் சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது பாஷ்யம், கடைசி பாஷ்யம். தமிழ் படிக்கிறேன். அழிவில்லாத பலனாயிருப்பதால், இப்ப நான் சொன்னேன், சம்யக்கு தர்ஷன் நிஷ்டையோ கத்தினுடைய மோட்ச ரூபமான பலன் ஒருபோதும் நஷ்டம் ஆகாது. அடுத்தது சச்ச விவஸ்வான் மனவே பிராகு மனுகு இக்ஷ்வாகவே ஸ்வபுத்திராய ஆதிராஜாய அப்ரவீத். யார் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? வெரி ஈஸி பாஷ்யம்.
சக அந்த ஞானி சூரிய தேவதா. விவஸ்வான் மனவே பிராக. மனுவுக்கு சொல்லிக் குடுத்தார். மனு யார் சொன்னாரு? தன்னுடைய புத்திராய, ஆதி ராஜாய. அதான் நான் சொன்னேன். ஏன் ஆதி ராஜாய அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருதான் ரகுகுல வம்சத்துக்கு முதல் அரசன். அதனால ஆதி ராஜாய இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுக்கு சொல்லிக் குடுத்தாரு. அடுத்தது 2வது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுः ச காலே நேக மகதா யோகோ நஷ்டக பரந்தப. நஷ்ட பரந்தப. இப்படி நான் முதல்ல சொல்லிக் குடுத்தேன். அது பாட்டுக்கு நல்லா போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது ஏன் ஆச்சு? எப்படி ஆச்சு? என்ன சொல்றாரு? ஹே பரந்தப, சத்ருவை அழிப்பவனே, இவ்விதம் ஏவம் இவ்வாறு பரம்பரா பிராப்தம். ஈஸியான வேர்டு. பரம்பரையாக அடையப்பட்டு வந்த ராஜஸ்ரயக ராஜ ரிஷிகள் விது அறிந்திருந்தார்கள். இமம் மகதா காலேன இந்த மாதிரி அறிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பல காலம் மகதா காலேன வெகு காலம் ஆகிவிட்டதால் சக யோக என்ன ஆயிடுச்சு? இந்த லோகத்தில் நஷ்டம் அடைந்து விட்டது. இக நஷ்டக. இதனுடைய பாஷ்யம். இது ஈஸியான பாஷ்யம். என்ன சொல்றாரு? ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம். ஏவம் இவ்வாறு க்ஷத்ரிய பரம்பரா. க்ஷத்ரிய பரம்பரை நம்ம பார்த்தோம். இந்த ஞானம் ஹேண்ட் ஓவர் பை 2 பரம்பரா. ஒண்ணு க்ஷத்ரிய பரம்பரா, இன்னொன்னு சன்னியாசி பிராமண பரம்பரான்னு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி க்ஷத்ரிய பரம்பரையில ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யயோ ராஜானக ச தே ரிஷயக ச ராஜஸ்யயோ விதுகு இமம் யோகம். இமம் யோகம். இந்த யோகமானது எந்த யோகம்? ஞான யோகம். நாட் கர்ம யோகம், ஞான யோகம் சிங்குலர். இந்த யோகம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம். க்ஷத்திரியர்களால் அடையப்பட்டு இமம் ராஜஸ்யயோ ராஜானக. இந்த இடத்துல நம்ம இவர் ஒரு கருத்து சொல்றார். எப்படி? யார் யாரு? இந்த லீனியேஜ் இல்லைங்களா? பரம்பரானா லீனியேஜ் கம்மிங் டவுன் ஃப்ரம் எட்டர்னல் ஃப்ளோ. என்னாச்சு? இட் பிகம்ஸ் வீக்கெண்ட். இந்த ஜிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்ல வராரு பகவான் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்ப நஷ்டம்னா அழிஞ்சு போற அர்த்தம் எடுக்கக்கூடாது. வீக்கெண்டுங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்கு. நஷ் தாத்துக்கு 2 மீனிங் இருக்கு. நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா, அமரகோஷ் மீனிங் எடுத்து போய் அமரகோஷத்துல போய் பாத்தீங்கன்னா 2 இருக்கும். நஷ்டம்னா இல்லாம போறதுக்கு நஷ்டம் நஷ் தாத்து. இன்னொன்னு என்னது? ஒரு அதனுடைய இது குறைஞ்சிருக்கு. இப்போ எதனால குறைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அழிந்து விடல. அதனுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஏன் அந்த பாப்புலாரிட்டி குறைஞ்சது அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனை தான். மக்கள் எதை நோக்கி போக ஆரம்பிச்சு இப்ப 4 புருஷார்த்தம். எப்போ இது நலிவடையும்? ஒரு ஜஸ்ட் சொல்லிட்டு நம்ம இது மீனிங்குள்ள போகலாம். அதாவது 4 புருஷார்த்தத்துல எப்போ மனிதர்கள் அர்த்த புருஷார்த்தத்தையும், காம புருஷார்த்தத்தையும் வாழ்க்கையில மெயின்னு நினைச்சு, தர்மத்தையும், மோட்சத்தையும் விட்டுருவாங்க. எப்ப அர்த்தமும், காமம் தான் வாழ்க்கைன்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது, எத லெஃப்ட் ஓவர் பண்ணிருவாங்க? தர்ம புருஷார்த்தத்தையும், ஆ அர் அ மோட்ச புருஷார்த்தத்தையும் விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபாலுக்கு வரும். அந்த மாரி டவுன்ஃபால் வரும்போது, ஃபர்ஸ்ட் பகவான் என்ன பண்ணுவாரு? மக்கள் இது இது சம, தமம் எல்லாம் இல்லாம, இப்ப இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்குற 99 பீப்பிள் எதுல தான் இருக்காங்க? அர்த்தம், காமம். வாழ்க்கை வாழ்றதே அவங்களுக்கு இது 2ம் தான். தர்மம், மோட்சம்னு ஒண்ணு புருஷார்த்தம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த மாரி டவுன்ஃபால் ஆகும்போது ஆகுங்கிறார். ஒரு காலம் எதையும் அழிக்கும் இல்லைங்களா? காலம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது. அப்படி காலேன மக்கள் இது 2க்குள்ள புருஷார்த்தத்துக்குள்ள போயிட்டாங்க. தர்மத்துக்குள்ளயும், மோட்சத்துக்குள்ளயும் வரல அப்படின்னா, இறைவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு?
பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன பண்ணுவாரு? ஆச்சாரியர்கள மேக்ஸிமம் உருவாக்கி பார்ப்பாரு. ஈஸ்வரன் மேக்ஸிமம் ஆச்சாரியர்கள். இப்ப படிச்சவங்க எல்லாருமே ஒரு ஆச்சாரிகளா மேக்ஸிமம் ஆச்சாரியர்கள் குடுத்து பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான இறங்கி வரமாட்டாரு. ஆச்சாரிகள குடுத்து, அவங்களுக்கு அந்த திறமைய குடுத்து ஏன்னா அவரு அதனால சொல்லுவேன். ஒரு ஆச்சாரியருக்கு அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். குடுத்து மக்கள வந்து ரீச் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா ஆச்சாரியர் உருவாக்கிட்டாருன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. அதுவும் முடியல. ஆச்சாரிகளே உருவாக்க முடியாத சூழ்நிலை அளவுக்கு போயிட்டா மட்டும் தான், வேற வழி இல்லாதப்ப தான் அவதாரம். அவதரதி இது அவதாரம். அவர் என்னவா வருவாரு? அவதார புருஷனாக இறங்கி வருவார். இவரு என்ன சொல்றாரு? இந்த மாரி நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்றாரு. நான் வந்து ஏன் அவதாரத்தை நான் ஏன் எடுத்து வந்தேன் அப்டின்னா, ஏன் வந்து முதல்ல புரொடெக்ட் பண்ணணும்? ஏன் வந்து மக்கள் 2லயும் போனா என்ன? அறுத்து காம புருஷார்த்த விட்டுட்டு அந்த என்ன நம்ம காமத்துக்கும் சாரி தர்மத்துக்கும், மோட்ச புருஷார்த்தத்துக்கும் வல்லினா என்ன நடக்கும்? அதனால தான் ஆச்சாரியர் உருவாக்குறாரு. அதனால தான் அவதாரம் எடுத்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதில் இருக்கிற 3 விஷயத்த இழந்துருவாங்க ஜனங்க. பீஸ், செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் எத இழப்பாங்க? பீஸ். எப்போ? அர்த்தத்தையும், காமத்தையும் புடிச்சுக்கிட்டு, தர்மத்தையும், மோட்சத்தையும் விட்டுட்டாங்கன்னா, பெத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் த சொசைட்டி. ஃபர்ஸ்ட் எது போயிரும் அவங்ககிட்ட இருந்து? பீஸ், அமைதி, செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி போயிரும்னு என்ன அர்த்தம்? ஃபீலிங் ஆஃப் எப்ப பாரு பயம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அமைதிங்கிறது எது இருக்காது. அப்ப அமைதி இல்லைங்கும்போது, அத நாடி எங்க போனா அமைதி கிடைக்குங்கிறது சொல்லிக் குடுக்க ஆச்சாரியர்கள் இல்ல, அவங்களுக்கு ஆச்சாரியர் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணுமே. அப்படிங்கும்போது அவங்க என்ன தேட ஆரம்பிச்சுருவாங்க. பல விஷயத்துல பாருங்க இன்னைக்கு அமைதி தேடி மக்கள் போறத பார்க்கிறோம். இங்க ஒரு ஆர்கனைசேஷன், அங்க ஒரு ஆர்கனைசேஷன், இங்க வா உனக்கு மனச அமைதி பண்ணி தரேன், இங்க வா உனக்கு மனச அமைதி பண்ணி தரேன், நீ நல்லா பிசினஸ் பண்ணலாம், நீ நல்லா ஏர்ன் பண்ணலாம், இங்க வா, இங்க வா. சோ முதல்ல மக்கள் அமைதி இழந்துட்டாங்கிறது கண்ணு முன்னால தெரியுது. அடுத்தது ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி டூ த கோர் அதிகமாகும். இது 3 எதனுடைய இன்னொன்னு அடுத்தது தே கேனாட் ஹேவ் ஹேப்பி லைஃப். தி கான்சிக்வென்ஸ் ஆஃப் தீஸ் 2 3. சோ மக்கள் 2யும் நோக்கி போறாங்க. ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 புருஷார்த்தத்த நோக்கி போறாங்க. 3 அண்ட் 4த்த விட்டுட்டாங்கன்னா, தே ஹேவ் டூ சஃபர். வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இந்த உண்மை தெரியாம தான் 99.99 பீப்பிள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் பெத்தட்டிக் கண்டிஷன். ஏன் மக்களுக்குள்ள அமைதி இல்ல? ஏன் மக்களுக்குள்ள ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி இல்ல? ஏன் சந்தோஷமா இல்லைன்னா, இதுதான் காரணம்னு யாராவது சொன்னோம்னா, நம்மள முட்டாள்ன்னு நெனச்சுக்கிறாங்க. இது கூட தெரியல. சீ த பெத்தட்டிக் கண்டிஷன். சோ அப்ப என்ன ஆகும்? எப்ப மக்கள் அமைதி இழக்கிறாங்களோ, ஃபீலிங் ஆஃப் எல்லாம் என்ன பண்ண இந்த மாரி உள்ள மனம். எது அமைதியற்ற மனம், செக்யூரிட்டி இல்லாத மனம், சந்தோஷமாக இல்லாத மனம் என்ன பண்ணும்? உலக அழிவிற்கு காரணமாகும். கண்டிப்பா அவன் என்னதான் பண்ணுவான்? உலகத்தை அழிப்பதற்கு முதல் ஆளா வந்து குண்ட புடிச்சுட்டு நிப்பான். துப்பாக்கி புடிச்சுட்டு நிப்பான். ஏதோ ஒரு காரணத்துக்காக துப்பாக்கி கையில ஏந்திருவாங்க. அணுகுண்டு போடுறதுக்கு ரெடி ஆயிரும். சோ மக்கள் என்ன உலகம் எதை நோக்கி போயிரும்? அழிவை நோக்கி போயிரும். சோ வேற வழி இல்ல ஈஸ்வரருக்கு. தான் படைத்த உலகை தானே அழிக்கிற அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா என்ன? அதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஆச்சாரிகளை உருவாக்க பார்ப்பாரு. அப்பதான் அவங்க ஜனங்கிட்ட போய் ஏன்னா இந்த ஞானேன தான் என்ன பண்ண முடியும்? முதல்ல விவஸ்வானையும் இந்த சத்திரிய குலத்த, பிராமண குலத்த அவர் எப்படி புரொடெக்ட் பண்ணாரு? ஞானேன பை நாட் புரொவைடிங் வெப்பன்ஸ். அந்த சத்திரில கூப்பிட்டு உனக்கு இந்த இவ்வளவு சோல்ஜர்ஸ் தரேன். நான் உனக்கு இவ்வளவு அ படைய தரேன்னா குடுத்தாரு. ஆட்டபாம் தரேன். அப்படின்னா குடுத்தாரு. ஞானேன தான் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியும். அதனால தான் என்ன பண்றாரு? அவதாரமாக எடுத்து வந்தார். இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். பாஷ்யம் பாருங்க என்ன எழுதியிருக்காருன்னு. ஏவம் இவ்வாறு க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம். க்ஷத்திரியர்களுடைய பரம்பரையினால் வந்த யாரு? ராஜ ரிஷிங்க. அந்த வேர்டு தான் போனோம். இவருக்கு என்ன பாஷ்யத்துல என்ன குடுக்குறாரு? வாட் யூ மீன் பை ராஜ ரிஷி? அதாவதுங்க ராஜ ரிஷிங்கிறத நம்ம 2 விதமா சான்ஸ்கிரிட்ல கிராமர் பாயிண்ட் இதெல்லாம்.
2 விதமா கிராமர பண்ணி, அதான் சமாசம்னா கூட்டுச்சொல். தமிழ்ல சொல்றோம் இல்லையா? கூட்டுச்சொல். இத வந்து 2 சமாசாவா கூட்டுச்சொல்லா கொண்டு போலாம். இது வச்சுக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு வந்து சைட் நோட்டா இருந்தாலும், எப்படி அர்த்தம் எடுக்கலாங்கிறதுக்காக நம்ம பார்க்கணும். இப்போ அண்டு போட்டு, ராஜ ச ரிஷி. ராஜா அண்டு ரிஷி. அப்படி மீனிங் எடுத்துக்கலாம். சமஸ்கிருதத்துல அது ஒரு இருக்கு. துவந்த்வ சமாசம்னு சொல்லுவோம். ராஜா, ரிஷி. அப்ப என்ன ஆகுன்னா, நீங்க அந்த மாரி மீனிங் எடுத்தீங்கன்னா, ராஜாங்கிறது சத்திரிய பரம்பரைய குறிக்கும். ரிஷிங்கிறது பிராமண பரம்பரைய குறிக்கும். அப்படி 2 அதாவது என்ன சொல்றது? ரிஷின்னா சாரி. சன்னியாசி பரம்பரை. முதல்லயே நம்ம 2 பரம்பரை வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்க ராஜங்கிறது சத்திரிய பரம்பரையும், ரிஷிங்கிறது சன்னியாசி பரம்பரையும் குறிக்குங்கிற அர்த்தத்திலயும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு துவந்த்வ சமாசான்னு சொல்லுவோம். சமாசான்னா கூட்டுச்சொல். துவந்த்வ சமாசான்னு அர்த்தம். துவந்த்வ சமாசா போட்டோம்னா இந்த அர்த்தம். இன்னொன்னு இருக்கு. கர்மதாரய சமாசா. அப்படின்னா, அந்த கூட்டுச்சொல் பிரகாரம், அந்த கிராமர் பிரகாரம், கர்ம தாரய சமாசாங்கிற இதுல எடுத்தீங்க அப்படின்னா, என்ன மீனிங் வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஹூ ஆர் தெம்செல்வ்ஸ் ரிஷி. யார் வருவா? ராஜனா யாரு? கிங்ஸ் ஹூ தெம்செல்வ்ஸ் ரிஷி. இது 2யும் குடுத்துட்டு, இவரு என்ன சொல்றாரு? நீ 2வது மீனிங் எடுத்துக்கோ. 2 மீனிங் எடுத்துக்கலாம். நீ 2வது மீனிங் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆப்ட்டா வரும். யாரு? சங்கராச்சாரியார். ஏன்? கிங்ஸ் ஹூ தெம்செல்வ்ஸ் ரிஷி மீனிங் எடுத்துக்கோ. ராஜா எப்படிப்பட்ட ராஜா? ரிஷியாக இருக்கிற ராஜாவா எடுத்துக்கோ. ராஜா தனி, சத்திரிய தனி 2 பரம்பரை வருது. அதெல்லாம் ஓகே தான். தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இத எடுத்தீன்னா, இந்த இடத்துக்கு ரொம்ப எப்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சன்னியாசி பத்தி பேச வேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்ல. ஏன் சந்நியாச பரம்பரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சொன்னா தான் அர்ஜுனன் ஒரு காலு ப போர்க்களத்தில இன்னொரு கால் வெளியில வச்சுட்டு நிக்கிறானே. உட்டா போதும், உட்டா போதும் ஓடிறதுக்கு ரெடியா இருக்காரா? அவருகிட்ட போயி சந்நியாச பரம்பரை பேச வேண்டிய அவசியம் பகவானுக்கு இப்ப இல்ல. அப்ப இவனுக்கு மோட்டிவேஷனா எதத்தான் சொல்லணும்? டேய் ராஜாவா இருக்கிறவன் ரிஷியாவும் இருக்கலாம். நீ வந்து ஞானியாவும் இருக்கலாம்ன்னு சொன்னா தான் அவன் எங்க பண்ணுவான்? அந்த பக்கம் வச்ச கால போர்க்களத்துல எடுத்து வைப்பான். அதனால நீ என்ன பண்ணு? இந்த அர்த்தத்த எடுத்துக்கோ. கான்டெக்ஸ்ட்க்கு இந்த அர்த்தம். அப்ப துவந்த்வ சமாசா வேண்டாம். 2 பரம்பரை குறிக்குது. அழகான மீனிங் தான்ப்பா. இதுக்கு முன்னால பாஷை எழுதின பரம்பரைய பாருங்க. நம்ம பாரத மண்ணில். அத நெகேட் பண்ணி எழுதுறாரு சங்கராச்சாரியார்ன்னா, நம்ம பரம்பரைய பாருங்க. அவர் கல்ச்சர். நம்பலாம் அறிவினுடைய சிகரங்கள். இதெல்லாம் வந்துங்க அப்படியே எங்கேயோ ஒரு பிசிக்ஸ் லேப்ல வந்து இந்த சால்ட்டையும் கெமிஸ்ட்ரி லேப்ல போய் நின்னுட்டு இந்த சால்ட் இதுல ஊத்து. அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. அதிசூக்ஷ்மம். அதுங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அதுக்காகத்தானே சொன்னேன் நான். பாஷைங்கிறது சாதாரண உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தொந்த சமாசா புரியாட்டியும் பரவால்ல. கர்மதாரய சமாசா உங்களுக்கு தெரியாட்டியும் பரவால்ல. ஆனா ஏன் அங்க குடுக்குறேன்னா, ஹவ் தே ஆர் வெரி கிளவர் இன் கிராமர். இது இப்படி மீனிங் எடுக்கலாம், இப்படி மீனிங் எடுக்கலாம். நீ இதை எடு, இது சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா, தி ஜீனியஸ் பீப்பிள். யார் அவங்கலாம்? நம்ப முன்னோர்கள். மறைக்கப்பட்ட முன்னோர்கள். ஹிஸ்டரியில மறைக்கப்பட்ட முன்னோர்கள் இவங்கல்லாம். அதுக்காக இப்ப நாங்க எடுத்து காமிக்கிறேன் நானு. பாருங்க எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி யோசனை பண்ணியிருக்காங்க. சோ என்ன பண்ணு, ஒன்லி இப்போ அர்ஜுனுடைய மூடுக்கு நீ என்ன வேர்ட் எடுத்தா தான் கரெக்ட்டா வரும். கர்மதாரய சமாசம் எடுத்துக்கோ. ராஜா வேர் ரிஷிஸ் எடுத்துக்கோ. அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால இத எடு. இது சைட் நோட்டு தான். பாஷ்யத்தோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேனே தவிர, அர்த்தம் புரியலனா விட்டுருங்க. சமாசாங்கிற மீனிங்லாம் புரியாட்டி இட் டசன்ட் மேட்டர். நமக்கு பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மென்ட். இதெல்லாம் சொல்லாம எங்கனால கிராஸ் ஆயி போக முடியாது. அதுக்காக என்னோட ஆசைக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். புரியாட்டி பரவால்ல விட்டுரு. ஒரு வேர்ட் எடுத்தேன். ராஜ ரிஷி. அடுத்து 2வது பாஷ்யம். அந்த ராஜ ரிஷிகள் இமம் யோகம் இருக்கு. அவர்கள் இதை அறிந்திருந்தார்கள். எல்லாம் கரெக்ட்டா போச்சே. அப்புறம் என்ன ஆச்சு? எல்லாமே கரெக்ட்டா தானே போச்சு. ராஜர்கள், ரிஷிகள் எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை வந்தது? சொல்றாரு பாரு. எப்படி பிரச்சனை வந்தது? சக யோகக பாஷ்யம். காலேன இக மகதா தீர்க்கேன நஷ்டக. என்னாச்சு? தீர்க்கே நஷ்டக விச்சின்ன சம்பிரதாயக
சம்விருத்தோகி பரந்தவ. அதோட தண்டனை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட கட் பண்ணிக்கங்க, மீனிங் கம்ப்ளீட் ஆகும். பரந்தபவோட ஒரு கோடு போட்டுக்கங்க. ஆத்மனக விபக்ஷபூதாக பரா. இந்த 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 இடம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பரந்தபங்கிற வேர்ட என்ன மீனிங்கிறத இப்ப சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். இது அடுத்தது எது எது ஆத்மனோ விபக்ஷபூதாக பரா உச்சியத்தே தானு ஷௌரிய தேஜோ கபஸ்திபிகி பானுகு இவ தாபயத்தி இதி பரந்தபக சத்ரு தாபன இத்தியர்த்தக. சோ என்ன சொன்ன, இந்த பாஷ்யத்தை 2ஆ கோடு போட்டாதான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எதோட கோடு போட்டுக்கணும், ஏ பரந்தபோட ஒரு கோடு போட்டுக்கணும். அதுதான் இதனோட மீனிங். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அந்த பரந்தபங்கிற வேர்ட ஏன் பகவான் இங்க யூஸ் பண்றாரு, அர்ஜுனனுக்கு ஏன் பரந்தபன், ஏன் குந்தி புத்தன் கூப்பிடலாம் இல்லையா, அர்ஜுனன் கூப்பிடலாம் இல்லையா, ஏன் பரந்தபன் கூப்பிடுறாரு, ஹைலி கான்டெக்ஸ்ட், ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்றாருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சக யோக, ஃபர்ஸ்ட் பாஷ்யம். இந்த யோகமானது சக எப்படிப்பட்ட யோகம், இப்ப பல நேரம் சொல்லிட்டு இருக்கிற ஞான யோகம். காலேன இக மகத்தா, அதிக காலம் ஆகும்போது தீர்க்கேன நஷ்டா, என்ன அழிஞ்சிச்சது, அந்த பரம்பரையானது நஷ்டப்பட்டு விட்டது. காலேன இக மகத்தா தீர்க்கேன நஷ்டா விச்சின்ன சம்பிரதாயம். விச்சின்ன சம்பிரதாயம் கொஞ்சம் அதனுடைய வீரியத்தை இழந்து விட்டது. சம்பிரதா ஹே பரந்தப, காலத்தினால் தன்னுடைய பாப்புலாரிட்டி சக்தியை இந்த பரம்பரை இழந்து விட்டது. அப்புறம் அடுத்த பாஷை என்னது, பரந்தபக்கு என்ன அர்த்தம், பர கூட்டல் பரந்தப எப்படி பிரிக்கலாம், இதோட மீனிங் சொல்றாரு. பரந்தப அப்படின்னா என்னன்னா, பர அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, எனிமின்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல எனிமின்னு அர்த்தம். தப அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தபஸ். ரெண்டையும் ஜாயின் பண்ற வேர்டு தான் இன்னு. நமக்கு வேணுங்கிறது பர கூட்டல் தப. பரன்னு என்ன சொன்ன, எனிமி, சத்ரவக. சமஸ்கிருதத்துல சொன்னா சத்ரவக. தப்பன்னு என்ன அர்த்தம், டு அழிக்கிறது, டு டெஸ்ட்ராய். தப்பஸ் தப்பியத்தே, இந்த இடத்துல அணைய நீதி தப்பக்க நம்ம பார்த்திருக்கோம், டெஸ்ட்ராய். இப்போ சத்ருக்களை அழிப்பவனே. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆத்மனக, பரங்கிறக்கு என்ன வேர்டு அவரே மீனிங் கொடுக்குறாரு, ஆத்மனக விபக்ஷபூதா, எனிமீஸ் ஆஃப் ஒன் செல்ஃப்னு அர்த்தம். வாட் யூ மீன் பை ஆத்மனக, எனிமீஸ் ஆஃப் ஒன் செல்ஃப், விபக்ஷபூதா எனிமீஸ் ஆஃப் ஆத்மனக. இந்த இடத்துல சத்திச்சு எடுத்துக்கூடாது. எனிமீஸ் ஆஃப் ஒன் செல்ஃப், தான் தாபயதி டெஸ்ட்ராய். எப்படிப்பட்ட ஷௌரிய தேஜ கபஸ்திபிகி, 3 வேர்டு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட சௌரியனா சக்தி, தேஜகன்னா கரேஜ், கபஸ்திபிகினா பிரில்லியன்ட், அத என்ன சொல்றது, ஒரு பிரில்லியன்ஸ், ஒரு பர்சனாலிட்டி. அதன் மூலியமாக தாபயதி அழிப்பவன். சௌரிய தேஜ கபஸ்திபிகி தாபயதி, அதன் மூலியமாக, சௌரியத்தோடும் தேஜஸோடும், கபஸ்திபிகினா பிரில்லியன்ஸ், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ரேடியன்ட் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அதன் மூலியமாக என்ன பண்றான், தாபயதி டெஸ்ட்ராய்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வானுகு இவ தாபயதிங்கிறது. எப்படி பரந்தப அழிக்கிறான், எனிமி எப்படி அழிக்கிறது, இப்ப சூரியனை போல தன்னுடைய பிரில்லியன்ஸ் ரேடியன்ஸ் மூலம். இப்ப சூரியன் என்ன பண்ணுது, நீங்க பூச்சி பிடிச்சிட்டு கொண்டு வெயில்ல போடுங்க, என்ன பண்ணுது, தாபயத்தி அழிக்குது. எப்படி சூரியன் அழிக்கிறாரு, ஜஸ்ட் பை தி ரேடியன்ஸ் பிரில்லியன்ஸ். அந்த மாதிரி எதிரிகளை அழிப்பவனே. இப்ப யார் கூப்பிடுறாரு, என்னது இது சம்போதன பிரதமா கூப்பிடுறாரு, பரந்தபன் தான் அவர் கூப்பிட்டாரு. அவர் இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி எனிமிகளை அழிப்பவனே, நீதான் என்ன பண்ணணும், இந்த பரம்பரைக்கு எனிமியாக இருக்கத அழிக்கணுங்கிற இன்டைரக்ட் மீனிங் அது. அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சு, சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் என்ன ஆயிட்டு போச்சு, ஜனங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. நீ யாரு, அதற்கு எனிமியாக இருக்கிற விஷயத்தை அழிப்பவனே. சத்ரியா, உனக்கு நான் இதை கொடுத்தேன்னா நீ பிராமணர்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவ. நீ பிராமண ப்ரொடெக்ட் பண்ணினா அவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, எனிமிகளை அழித்து விடுவார்கள். அதனால சங்கராச்சாரியோட பேரு இது
பிரில்லியன்ஸ் ஆஃப் சங்கராச்சாரியா. அவரு கூப்பிட்டு போயிட்டாரு. கிருஷ்ணா பரந்தபன் கூப்பிட்டு போயிட்டாரு. அவர் எழுதுறாரு பாருங்க பாஷ்யம். இந்த இடத்துல ஏன் எழுதணும்? ஏன்னா அழிஞ்சிட்டு வர விஷயத்த அழிக்காமல் பாதுகாப்பவனே கிருஷ்ணா, அர்ஜுனா, அதனாலதான் உனக்கு என்ன பண்றேன்? நான் உனக்கு இப்ப குடுக்குறேன். நீ என்ன பண்ணணுங்கிறத இன்டைரக்டா சொல்ற. நீ வாங்கிட்டு என்ன பண்ணணும்? சத்திரியருக்கு குடுக்கறது எதுக்கு? நீ பிராமணர்களை புரொடெக்ட் பண்ணணும். பிராமணர்கள் இந்த உலகத்தை புரொடெக்ட் பண்ணிருவாங்கங்கறக்காகத்தான் அர்ஜுனா, இப்போ உன்னை நான் நோண்டிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்றாருன்னு யார் சொல்றா? இது மட்டும் சங்கராச்சாரிய பாஷை படிக்கலைன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஓ பரந்தப எதிரிகளை அழிப்பவனே. அவன் தான் நெறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கான். அழிக்கிறவன். அதனால கூப்பிடுறாரு. அதுக்கு மேல நமக்கு திங்க் பண்ண தெரியாது. இந்த கான்டெக்சுவல் மீனிங் எடுக்கறக்கு சங்கராச்சாரியால மட்டும்தான் முடியும். வேற யாருனாலே முடியாது. அடுத்தது. தமிழ் மீனிங்க அந்த யோகமானது அதிக காலத்தினாலேயே சம்பிரதாய பரம்பரை என்ன ஆயிடுச்சு? விட்டு போச்சு. பரந்தப இப்ப வர மீனிங்ல என்னது? பரந்தபோட மீனிங் தன்னுடைய எதிரிகள் எனப்படுபவர் அவர்களை தன்னுடைய பராக்கிரமான எதனால் அளிக்கிறது? பராக்கிரமம் தட் இஸ் சௌரிய தேஜக மயமான கிரணங்கள் சுட்டு எரிப்பவன். அது ரேடியன்ஸ், பிரில்லியன்ஸ். தன்னுடைய இங்க என்னது ரேடியன்ஸ், பிரில்லியன்ஸ்? ஞானம் இஸ் ரேடியன்ட், பிரில்லியன்ட், தேஜக. அப்படிப்பட்ட ஞானத்தின் மூலியமா தான் எதிரி அளிக்க முடியும். நாட் பை கன், நாட் பை ஆட்டம் பாம், நாட் பை மிசைல். எப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் அழிக்க முடியும்? அப்படி கூட அந்த தன்னுடைய பிரசன்ஸ் ஞானம் தன்னுடைய பிரசன்ஸ்ல என்ன பண்ணுதுங்க? மக்களை காப்பாற்றுதா இல்லையா? அப்படிப்பட்ட எதிரிகளை அழிப்பவனை என்பதால் பரந்தப இதன் பொருள் சத்துருக்களை தபிக்க செய்பவன் அர்த்தம். ஜெனரல் மீனிங் சத்துருக்களை தகிக்க செய்பவன். டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் த மெயின். அவ்வளவுதான் மீனிங் இதுக்கு. டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ். ஆனா இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போறது இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ணுவ? அந்த எதிரிகளை நீ அழிப்பவனே. இந்த சம்பிரதாயம் தன் அழிவை நோக்கி போகாமல் காப்பாற்றுபவனே அப்படின்னு அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்றாரு. அடுத்தது இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. அடுத்தது 3வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை. துர்பலான் அஜிதேந்திரியான் பிராப்ய நஷ்டம் யோகம் இமம் உபலப்ய லோகம் ச அபுருஷார்த்த சம்பந்தினம். அபுருஷார்த்த சம்பந்தினம் ஏன் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. துர்பலான துர்பலான்னா என்ன சொல்றது? வீக்கெண்ட் மைண்ட், பலமிழந்த மனம், பலகீனமான மனம். ஃபர்ஸ்ட் காரணம் இது ஏன் அழிஞ்சுது மக்களுக்கு? பலகீனமான மனம். ஏங்க எப்படிங்க இருக்கிற மனம் திடீர்னு பலகீனமாச்சு? அஜிதேந்திரியம் இந்திரியங்களை அடக்காத மனம், வெற்றி கொள்ள முடியாத மனம், பலகீனம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தேவையில்லைன்ட்டு. இந்திரியங்களை போட்டா ஜிதேந்திரியனா இந்திரியம், ஜீனா வெற்றி கொள்ளுதல். ஜிதேந்திரியத்துக்கு முன்னால போட்டா அஜிதேந்திரியம்னா இந்திரியங்களை வெற்றி கொள்ள முடியாத மனம் எப்படி இருக்கும்? துர்பலம். பலம்னா பலத்தை உடையது. துர்பலம்னா சக்தி இழந்த, மனோபலம் இழந்த மக்கள். பிகாஸ் ஆஃப் கண்ணு, காது, மூக்கு, இந்திரிய சுகத்துக்கு பின்னால போக போக என்ன ஆயிரும்? மனம் பலகீனம். நஷ்டம் யோகம். அதனால என்ன ஆயிடுச்சுங்கிறது? நஷ்டம் யோகம். இந்த யோகமானது நஷ்டமடைந்து விட்டது. இந்த யோகம் மனதில் திடமில்லாதவரையும் இந்திரியங்களை ஜெயிக்காதவரையும் சார்ந்து நசிந்திருப்பதையும் உலகமானது குறிக்கோளற்று. அது என்னது? அப்புருஷார்த்தம். என்ன? வாழ்க்கையில் எது புருஷார்த்தம், எது முக்கியம்? 4 புருஷார்த்தங்கள்ல எந்த 2 எது முக்கியம், எது முக்கியம் இல்ல? அதாவது அர்த்த புருஷார்த்தம், காம புருஷார்த்தம்ங்கிறது தாண்டி 2 புருஷார்த்தம் இருக்கு. தர்ம புருஷார்த்தம், மோட்ச புருஷார்த்தம். ஆனா அப்படி இருக்குன்னே தெரியாததுனால இந்த விளைவை நம்ம கண்கூட நீ பார்க்கணும். எது 2 தான் தெரியுது எல்லாத்துக்கும்? என்ஜாய்மெண்ட். நிறைய சம்பாரி, அட்லாண்டிக் வரைக்கும் டூர் போகும். எங்க என்ஜாய்மெண்ட்னு என்ன சொல்றாங்க? அட்லாண்டா. எங்க அங்க என்ன இருக்குன்னே தெரியாது. அங்க போனோமா, பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? என்ஜாய்மெண்ட். என்ன என்ஜாய்மெண்ட்? எப்படி என்ஜாய் பண்ணணும்? டூர் போனோமா, விதவிதமா சாப்பிட்டோமா, விதவிதமா என்ஜாய் பண்ணோமா. சோ தே ஆர் பர்டிகுலர் அபவுட் அர்த்தா அண்ட் காமம்.
அப்ப அதனால ஆட்டோமேட்டிக்கா எத இழக்குறாங்க? பீஸ், செக்யூரிட்டி, ஹேப்பிய தொலைச்சுடுறாங்க. அதுவும் தெரியறதில்ல. இதுதான் முக்கியம். இப்படி போறோம். அதனால தான் நம்ம நிம்மதி இழந்திருக்கோம். பயத்தோட வாழ்றோங்கிறதும் தெரியாம, எத விட்டுட்டோம்ன்னு தெரியறதில்ல. எத புடிச்சிருக்கோம், அதனோட விளைவுகள் என்னன்னு தெரியறதில்ல. எத விட்டுட்டோம்? தர்மத்த சேர்த்துக்கலாம். அப்பலாம் தர்மங்கிறது தர்மத்தையும் விட்டுட்டோம், மோட்சத்தையும் விட்டுட்டோம். சோ இதனால தான் நான் பிரச்சனையில இருக்கிறேன்னு யாருக்கும் அதான் சொல்றாரு. புருஷார்த்தா. புருஷார்த்தம்னா எந்த புருஷார்த்தம் இல்லாம மனிதன் இருக்கிறது இல்லைங்க. எந்த 2 புருஷார்த்தத்த விட்டுட்டான்? தர்ம, மோக்ஷ, புருஷார்த்தம். அந்த 2 புருஷார்த்தத்தை விட்டுட்டு, எங்க 2 வந்து நின்னுட்டாங்க ஜனங்க? கா அர்த்த அர்த்தம்னா பணம், காசு. காமம்னா அதன் மூலியமாக சம்பாரிச்சு டூர் போகும். அர்த்த காமம். சம்பாரிச்சு ஊர் சுத்தணும். சம்பாரிச்சு சாப்பிடணும். அர்த்த காம, அர்த்த காம. இத தாண்டி ஒரு புருஷார்த்தம் இருக்குன்னு கடன வாங்கியாவது, திருட்டுத்தனம் பண்ணியாவது பணத்த சம்பாரிக்கணும். பக்கத்துல இந்த தீவெல்லாம் இருந்தா கூட விலைக்கு வாங்கிக்கணும். ஏன் அத்தன ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நம்ம நெனைப்போம் அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவு சம்பாதிக்கும்போது நமக்கே ஒரு டவுட் வரும். இதுக்கு மேல பணத்த வாங்கி இவங்க என்னங்க பண்ண போறாங்க? நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனா, அதில் அத்தன பணத்த சம்பாரிச்சும், அவங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி போகலைங்கிறதுனால தான் அடுத்த சொத்த தேடுறான் அவன். அடுத்த புகழ தேடுறான். சோ, இதெல்லாம் போகாது. இது தெரியாததுனாலங்கிறார். புருஷார்த்த சம்பந்தி. அதோட சம்பந்தம் இல்ல. எதோட சம்பந்தம் இல்ல? தர்மத்தோடும் சம்பந்தம் வச்சுக்கிறது இல்ல. மோட்சத்தோடவும் அசம்பந்தி. ஆங்கிற வேர்ட் வந்து சம்பந்தி கூட போட்டுக்கலாம். அந்த ஆங்கிறது கோஸ் வித் புருஷார்த்தம். கோஸ் வித் சம்பந்தி. அதோட சம்பந்தம் வச்சுக்கிறது இல்ல. அசம்பந்தி. அதனால லோகம் உபலட்சிய. இவ்வாறு ஒரு குறிக்கோளற்று, லட்சியமற்று, வாழ்க்கை லட்சியம் எதுன்னு தெரியாம, கண்டதையெல்லாம் லட்சியமா வச்சுக்கிட்டு போறதுனால என்ன ஆச்சு? அப்படி இருக்கிறதுனால இறைவன் என்ன பண்றாரு? 3வது ஸ்லோகத்த குடுக்குறாரு. என்ன ஸ்லோகம்? "ச ஏவாயம் மயா தேத்ய யோகக புரோக்தக புராதனக பக்தோசி மே சகா சேதி ரகசியம் கேத்துமுத்தமம்." என்ன சொல்றாரு? ஏன் பராஞ்சிகாணி இதுக்கு தான் இந்த இவரு சொல்லுவாரு. கட்டோபனிஷத்துல சொல்லுவாரு இல்லீங்களா? ஞாபகம் வருதா? பராஞ்சிகாணி பராஞ்சிகாணி அது வேர்ட்ல மறக்க முடியாது. பராஞ்சிகாணி என்ன இது எத போகுவாங்க? பரான்னு பஷ்யதிம்பர். எப்ப பாரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுக்கு பேரு. பராஞ்சிகாணி. கண்கள் எங்க போகுதோ போக வேண்டியது. பராஞ்சிகாணி. ஆனா என்ன கிடையாது? உள்ள தே டோன்ட் பி இன்ட்ரோவர்ட். தே ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். அதனால இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறாரு. அதாவது சமகா, தமகா குறைஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். மன அடக்கம், இந்திரிய அடக்கம். இந்த ப்ராப்ளம் ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் பீப்பிள் மெயினா மக்கள் துன்பப்படுவதற்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்பிள் மெட்டீரியலிஸ்ட் பீப்பிள்னா ஃபர்ஸ்ட் 2 புருஷார்த்தம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு வாழ்றவங்களுக்கு பேரு மெட்டீரியலிஸ்டிக் பீப்பிள். செகண்ட் 2 முக்கியம்னு வாழ்றவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்பிள் ஆல்வேஸ் என்னதான் சயின்ஸ்ல என்னதான் கண்டுபிடிச்சு, என்னதான் சுகமா பஸ் கண்டுபிடிச்சாலும், லாரி கண்டுபிடிச்சா, என்னதான் டிரான்ஸ்போர்ட் ம வந்தே பாரத் ட்ரெயினை விட்டால் தே கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். மெட்டீரியலிஸ்ட் எவ்வளவு நீங்க சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சாலும் தே கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். அது அடுத்தது மீனிங் பார்க்கலாம். ஏமே என்னுடைய பக்தக மீனிங் ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்லோகம் பார்த்துட்டு வி கேன் கோ ஃபார் பாஷ்யம். என்ன சொல்றாரு? என்னுடைய பக்தர்கள். பக்தக சகாச்ச அசீதி புராதனக. இப்ப என்னுடைய உனக்கே நான் இப்ப இங்க என்ன ஆன்சர் பண்றாரு? உனக்கே நான் சொல்லி தரேன். நெறைய பேர் கேட்கறது ஒய் அர்ஜுனா? ஒய் நாட் துரியோதனா? ஒய் நாட் கிருஷ்ணா? ஏன் வந்து ஒய் அர்ஜுனா? ஒய் டூ அர்ஜுனா? ஏன் துரியோதனுக்கு சொல்லி தரல? ஏன் பீஷ்மருக்கு சொல்லி தரல? பீஷ்மரோடவா அர்ஜுனன்? ஏன் பீஷ்மருக்கு சொல்லல? யாரும் கேட்கல. ஒரே பதில். யாரு வந்து என்ன சிஷ்யம் மாம் தே துவாம் பிரபன்னம் அத கேட்கவே இல்லையே. சிஷ்யமே நான் உன்னுடைய சிஷ்யன் எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு யாருமே கேட்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இவர் சொல்ற கண்டிஷன் நீ வந்து என்னன்னு சொல்றாரு? யூ ஆர் அ பக்தக. உனக்கு ஏன் நான் சொல்லி தரேன்? நீ என் பக்தன். பக்தங்கிற வேர்டுக்கு நம்ம முதலே பார்த்துட்டு வந்துட்டோம். 3வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்துல. என்ன வேர்டு சொல்லுவாரு? பக்தன்னா யாரு பக்தன்? தினம் கோயிலுக்கு போறவன், தினம் அபிஷேகத்துக்கு குடுக்கிறவன், பாத யாத்திரை போறவர், அக்னி குண்டத்துல இறங்குறவர் அப்படின்லாம் டெஃபினிஷன் குடுக்கல. அதுக்காக தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. பக்தனுக்கு டெஃபினிஷன் என்ன குடுத்தாருன்னா டக்குன்னு சொல்லணும். நான் கோயிலுக்கு போறேன், தினம் மாலை கோர்த்து போடுறேன்.
நான் அந்த ஏகாதசி விரதம் இருக்கேன். இப்படின்லாம் டெஃபினிஷன் குடுக்கல. 2 வேர்டு. ஞாபகம் இருந்தா பாருங்க. இல்லைன்னா இப்ப நான் சொல்றேன். ஸ்ரத்தா, அனசூயா. அவன் தான் பக்தன். இது வந்து மறக்கவே கூடாது வேர்டு. எப்ப ராத்திரி எழுப்பி கேட்டாலும், ஏன்னா பக்தன்னா யாருன்னு டெஃபினிஷன் பகவத்கீதையில சொல்ட்டாரு. அத நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். மறக்கலாமா? கிருஷ்ணர பொறுத்தவரைக்கும் பக்தனுக்கு என்ன டெஃபினிஷன் குடுக்குறாரு? 1 ஸ்ரத்தாவான். 2வது அனசூயா. ஸ்ரத்தைனாரு? சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா, குரு மேல ஸ்ரத்தா. அவன் தான் உண்மையாலுமே பக்தன்கிறார். 2வது அனசூயா. அப்ப கிளாஸ்க்கு வராதவங்கள என்ன பண்ணிடுறாரு அவரு? பக்தங்கிற கேட்டகிரியிலே வைக்கிறதில்ல. நீ வந்து பகவத்கீதைய தமிழாக்கத்துல ஒரு 18 அத்தியாயத்தை எழுதி நீ உடுப்பிக்கு அனுப்பலாம். யூ ஆர் நாட் அ பக்தா. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க ஊசி ஏத்துறாருன்னு புரிஞ்சுக்கணும். 18 அத்தியாயம் புக்க பார்த்து எழுதி அனுப்பலாம். யூ ஆர் நாட் அ பக்தா. ஐ அம் வெரி சாரி டு சே. பகவான் இஸ் சேயிங் லைக் தட். வாட் கேன் ஐ டூ? ஸ்ரத்தா. ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம். அதனால தாங்க பகவத்கீதை எழுதினேன். நீங்க லௌகீக பலன் ஏதாவது வேணும்னு கேட்டு தான் நாங்க 18 அத்தியாயத்த எழுதி உடுப்பிக்கு அனுப்புறீங்க. பகவத்கீதையில பகவான் என்ன சொன்னாருங்கிறது யூ நாட் தாத்பரியம் ஃபார் யூ. யூ ஆர் வெரி பர்ட்டிகுலர் அபௌட் யுவர் பலான். ஹவ் கேன் யூ பி பக்தா? கேட்கிறாரு பாருங்க. 2வது என்னது? அனசூயா. அசூயாக்கு ஆப்போசிட் தான் அனசூயா. நான் 3வது ஸ்லோகத்த நல்லா விளக்கியிருக்கேன். மறந்து போயிருப்பீங்கன்னு நான் சொல்றேன். அசூயான்னா கிரிட்டிக் கிரிட்டிக்ஸ். எப்ப பாரு கிரிட்டிக்கல். குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. இது தப்பு. அது எதுல? சாஸ்திரத்துல. நீங்க உங்க வீட்டுக்கார மனைவிய தப்பு சொல்றீங்களா? அது பையன சொல்றீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கூடாது. கிரிட்டிக்ஸ் அபௌட் தாங்களும் படிக்க மாட்டாங்க. ஒரு குரூப் இருப்பாங்க. தாங்களும் படிக்க மாட்டாங்க. குறை சொல்றதை தொழிலா வச்சிருப்பாங்க. நீங்க நாம நெறைய இந்த லைன்க்குள்ள வந்ததுக்கு நெறைய பேத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த மாரி இருக்கவங்கள. இது வேஸ்ட் ஆஃப் டைம். இது தப்பு, அது தப்பு. இவங்க வந்து அப்படியே சாமியாரா உன்னைய ஓட்டிட்டு போயிருவாங்க. இவங்க நான் என்னமோ சாமியார் ஆனா தான் உங்களால ஓட்ட முடியும். இவங்க வந்து சாமியார் ஆகப் போறாங்க. எனக்கே காதுக்கு வந்தது. இவங்க சாமியார் ஆகப் போறாங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் தேவைப்படுது. அதனால ஒரு செட்டு இத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பின்னால நீ போனீன்னா, அவங்க அப்படியே உன்னைய அவங்க ஒரு சாமியாருக்கு பின்னால ஓடப் போறாங்க. நீ ஓட்டிக்கிட்டு அங்க போறாங்க. ஓட்டிட்டு போய் சோறார் போடுறது. முட்டாளுகளே துணி யாரு குடுக்குறது? அ ஒரே ஒரு வேஷ்டி துண்டுனா கூட எப்படியோ வாங்கி குடுத்துடலாம். நமக்கு 1008 ஃபிட்டிங்ஸோட வேணும். எங்க போறது? நாங்களா ஓட்டிட்டு போய். ஐயய்யய்ய! நீங்க வரனாலும் கட் பண்ணி விட்டுருவோம். முதல்ல நாங்க வரோமான்னு பாருங்க. இந்த வீடு, இந்த தூக்கம், இந்த பெட்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டு, முதல்ல நான் போறேனான்னு பாருங்க. அப்புறம் தானே உங்கள ஓட்டிட்டு போறது. சோ இவங்கலாம் என்னது? கிரிட்டிக்ஸ். இதான் ஏன்னா என்ன சொல்லி எனக்கு அந்த அனசூயா விளக்குறதுன்னு தெரியல. கிரிட்டிக்ஸ். என்னன்னே தெரியாம கிரிட்டிக்ஸ். அவங்கலாம் பட்டை போட்டுருக்கலாம். மதுரைக்கு நடந்தேனே சாரி பழனிக்கு நடந்தே போகலாம். காவடி எடுத்துட்டு போலாம். நடந்து போலாம். பால் குடம் எடுத்துட்டு போலாம். ப ப ப இப்போ ஒரு போராட்டத்துக்கு போய் போராட இப்ப ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு போடுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருதே. ஒரு மலை எடுத்து அவன் முஸ்லீம் என்னோட மலைங்கிறான். ஒரு கிறிஸ்டின் என்னுடைய மலைங்கிறான். இல்ல நாங்க போராட்டத்துக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க போலாம் போராடுங்க. கண்டிப்பா செய்யணும். அது பக்தியோட வெளிப்பாடு தான். ஆனா, இவரு சொல்ற வரைக்கும் யாரு கிடையாது. எந்த கிரிட்டிக்ஸும் இல்லாம கிரிட்டிக்ஸ் ஏன் பண்றான்? ஸ்ரத்தை. 2யும் பாருங்க எப்படி போடுறாருன்னு. அழகா வேர்டு. ஸ்ரத்தா, அனசூயா. ஸ்ரத்தை இல்லாதவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாஸ்திரத்தையும், குருவையும் கிரிட்டிக்ஸ். சோ, ஆனா நீ அப்படி இல்ல. என்ன சொல்றாரு? அர்ஜுனா ஏன் நான் உனக்கு இது குடுத்தேங்கிறதுக்கு கிருஷ்ணரே பதில் சொல்றாரு. என்னன்னு? ஃபர்ஸ்ட் நீ மே பக்த. 2வது என்ன சொல்றாரு? சகா. "எ ஃபிரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃபிரெண்ட் இன் டீட்" அப்படின்றார். நீ இப்ப கஷ்டத்துல இருக்கிற. நான் உன் ஃபிரெண்டு. நான் என்ன பண்ணி ஆகணும் உனக்கு? அவன் என்ன கஷ்டத்த சோத்துக்கு அவன் கஷ்டப்படுறான் அர்ஜுனன். சாத்துக்கு கஷ்டப்படுறானா? சோத்துக்கு கஷ்டப்படுறானா? துணிமணிக்கு கஷ்டப்படுறானா? இல்ல போருக்கு கஷ்டப்படுறானா? இல்ல திறமை இல்லைன்னு கஷ்டப்படுறானா? மனதளவுல ஜமாளிக்க முடியல. தாத்தாவ எப்படி கொல்றதுன்னு கஷ்டப்படுறான். துரோணாச்சாரியார எப்படி கொல்றதுன்னு கஷ்டப்படுறான். அந்த கஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட் இன் நீட் நான் என்ன பண்ணி ஆகணும்? ஃப்ரெண்ட் இன் நீட். எ ஃப்ரெண்ட் இன் டீட். நீ தேவையில் இருக்கிற, நான் குடுக்குறேன். பார்த்தீங்களா என்ன மீனிங்? அதனால தான் உனக்கு நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பக்தகா, சகா. இதெல்லாம் வந்துங்க நீங்க அப்படியே கதை கேட்டுருக்க வேண்டாம். என்னது? ஓ! அர்ஜுனனுக்கு இதெல்லாம் இருக்கு. நமக்கு இதெல்லாம் இருந்தா தான் கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். உடனே அது எங்கேயோ வேற எங்கேயோ சீன் சீன் இப்ப ஸ்கிரீன் பிளே ஓடிட்டு இருக்குது. ஓ! அப்படிங்களா? அப்படி இல்ல. நீ இப்படி இருந்தீனா,
பக்தக சகா. இருந்தீனா அசீதி. நீ இருக்கிறாய் அசின்றாரு. நீ இப்படி இருக்கிறடா. அர்ஜுனா, நீ இப்படி இருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு. வளர்மதி நீ இப்படி இருக்க. சாவித்திரி நீ இப்படி இருக்க. சிவகாமி நீ இப்படி இருக்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்காக சொல்லப்பட்டதா புரியும் பகவத்கீதை. இல்லைன்னா என்னமோ சொல்றார், என்ன சொல்றார் நான் பார்க்கிறேன். அப்படி அல்ல. அப்படி என்ன சொல்றான்னு பார்க்கிறேங்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் மண்டைக்குள்ள எதுவும் போறாது. பகவான் இஸ் காலிங் மீ. யூ ஆர் அ பக்தா. யூ ஆர் அ சக்கா. இப்ப நீங்க பகவத்கீதை கேட்டுருக்கீங்களா இல்லையா? அது பாஷ்யம் கேட்டுட்டு இருக்குமா இல்லையா? அப்ப இப்ப கிருஷ்ணர் ஒரு அவதாரம் எடுத்து வந்தாங்க நடத்துவாரு. யோசனை பண்ணி பாரு. அது அர்ஜுனோட லக்கு அவரு நேருக்கு நேரா படிச்சுட்டாரு. அப்போ யூ ஆர் அ சக்கா, யூ ஆர் அ பக்தா. இது 2ம் தாங்க இறைவன் நம்மட்ட இருந்து எதிர்பார்க்கிறதே. இவங்களுடைய யோக க்ஷேமத்த தான் வகாம்யகம் சொல்லுவார். நீங்க போய் பாருங்க. அந்த ஸ்லோகம் பின்னாடி ரிவைஸ் பண்ணி பாருங்க. எல்லாம் வரும். இப்படிப்பட்டவனா நீ இருக்கணும். அசி நீ இப்படி இருக்கிற. அச்சா ஈத்தி. ஈத்தி மீன்ஸ் குளோஸ் த கொட்டேஷன் எப்பவுமே. இப்படி நீ இருக்கிற. புராதனக ச ஏவாயம் யோகக. இந்த இந்த யோகம் என்னது? பழமையானது. இந்த விஸ்டம் இஸ் வெரி ஆன்ஷியன்ட்ங்கிறார். இட்ஸ் நாட் நியூ. ஏன்? நான் யாருக்கு சொல்லிக் குடுத்தேன்? விவஸ்வானுக்கு சொல்லிக் குடுத்தது. இட்ஸ் வெரி புராதனனா பழமையானது. இட்ஸ் வெரி ஆன்ஷியன்ட். அதனால டைம் டெஸ்டட்ங்கிறார். இன்டைரக்ட்டா என்ன சொல்றாரு? இது வந்து டைம் டெஸ்டட்ரா. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இறைவன் இறைவன் குடுத்ததுங்கிறது ஒரு விஷயம். நான் இறைவன் வந்து ஏன் இத நான் உனக்கு குடுக்குறேன்னா, 2 விஷயம் சிறப்படைந்தது இந்த ஞானம். ஏன்? இறைவன் சொன்னதுங்கிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. 2வது இத்தன காலமாக டைம் டெஸ்ட் ஆயி வந்துட்டே இருக்குது. இட் இஸ் டெஸ்டட் இன் டைம். இதனால பல பேர் இத வந்து பல பேர் உனக்கு முன்னால பல பேர் கத்துருக்காங்க. பல பேர் ஞானத்த அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எதுவும் எந்த பொருள் வாங்குனாலும், அது டைம் டெஸ்டடான்னு பார்ப்போம். அப்டின்னா புரியுதுங்களா? இது வந்து ஒரு பொருள் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. யாராவது வாங்கியிருக்காங்களா? அத யூஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு தானே போறோம். டைம் டெஸ்டட் வந்தோனே வாங்க மாட்டோம். டைம் டெஸ்ட் குடுப்போம். பாக்கட்டும் 2 பேர் வாங்கட்டும். ஒரு புது பைக் வருது. ஒரு புது கார் வருது. புது மிக்ஸி வருது. வாங்கலான்னா யாராவது வாங்கியிருக்காங்களா? அந்த மாரி டைம் டெஸ்டர் சொல்றாரு. நீ கவலைப்படாத. அங்கேயே நான் புராத்தனா இவ்வளவு நாளா என்ன ஆயிட்டு வந்துச்சு அது டைம் டெஸ்ட் ஆகி நெறைய பேரு கத்துருக்காங்க. நெறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. நெறைய பேரு குருவாயிருக்காங்க. நெறைய பேர் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய பேரு ஞானத்த அடைஞ்சிருக்காங்க. ஞான நிஷ்டை அடைஞ்சிருக்காங்க. ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்காங்க. விவேக முக்தி அடைஞ்சிருக்காங்க. So it is time tested. This teaching is time tested. First point, why it is precious? It is from Bhagavan. So it is very precious. It is from me. So it is very precious. Coming to the class is very precious. Attending the class is very precious. Yeah, because the teaching is from me. போதுமா? அதே போதும். அடுத்து நானா இருந்தாலும் இட் இஸ் டைம் டெஸ்டட். இவ்வளவு நாளா டெஸ்ட் பண்ணி நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. 2 காரணத்தினால. இது என்னங்கிறாரு? புராத்தனங்கன்னு ஏன் சொன்னா புரியுதுங்களா? புராத்தனங்கிற வேர்ட் அவருக்கு தெரியாதாங்க புராதன. அப்புறம் ஏங்க போடுறாரு? நீ புரிஞ்சுக்கோ டைம் டெஸ்டட். ஏன்னா நீ வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணி தான் நீ வாங்க போற. சோ இட் இஸ் டைம் டெஸ்ட். ஏவாயம் இந்த யோகமானது டைம் டெஸ்டட். அதுக்கு தான் புராதனகங்கிற மீனிங். மயா அத்ய. இப்போ மயானா என்னால், இப்பொழுதுனா இதானிம் இப்பொழுது. தேன உனக்கு. என்ன பண்றேன்? புரோக்தக. அதனால சொல்றேன். நீ வந்து என்னுடைய பக்தன். நீ என்னுடைய சக்கா அப்படிங்கிறதுக்காக தவறான விஷயத்த நான் உனக்கு குடுக்கல. இது டைம் டெஸ்டட் விஷயம். இறைவனால குடுக்கப்பட்ட பெருமையான விஷயம். ஈஸ்வரனால் இப்ப என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் வந்து ஈஸ்வரன சொல்றாரு. இறைவனால்னா யாரப்பா? கிருஷ்ணர் ஈஸ்வரன சொல்றாரு. ஈஸ்வரனிடமிருந்து வந்திருக்கு. டைம் டெஸ்டடா இருக்கு. ஃப்ரெண்டுனாலலாம் உனக்கு நான் குடுக்கல. ஒரு ஒரு வேலிடிட்டி இல்லாத ஒரு பொருள உனக்கு நீ ஃப்ரெண்டு அதனால நான் குடுக்கல. வேலிடான ஒரு விஷயம். அப்படி அது இட் இஸ் வேலிட்ங்கிறதுக்கு தான் அந்த புராதனங்கிற வேர்ட யூஸ் பண்றாரு. இட் இஸ் வெரி வேலிட். பொக்கிஷம். புரோக்தம் ஏத்தத்து. என்ன சொல்றாரு அடுத்தது? ரகசியம். ராஜவித்யா ராஜகுஹ்யம். இட் இஸ் ரகசியம் உத்தமம். ஃபர்ஸ்ட் ரகசியம். அடுத்தது ராஜ வித்யா, ராஜ குஹ்யத அப்படி அழகா 2 வேர்ட் மாத்துறாரு. எப்படிப்பட்ட வித்யா அது? ராஜ வித்யா. அட நீ எந்த வித்யாவை கத்துக்கொண்டாலும், அபராவித்யாவானது சந்தோஷத்தையும், பூரணத்தையும் உனக்கு கொடுக்காது. 3 பிஹெச்டி வாங்கினாலும், இன்னும் என்ன நான் கத்துக்கலன்னு தான் தெரியுமே தவிர, அந்த ஃபீல்ட்ல நீ பூரணத்துவத்தை அடைய முடியாததுனால அது என்னது இது? ராஜவித்யா. அதாவது சம்சார துக்கத்தை போக்கக்கூடியது.
அபூர்ணத்துவத்தை போக்கக்கூடிய வித்யா. அதனால இது என்னது? ராஜ வித்யா. ஏன் ராஜ குஹ்யம்? ரகசியம். இது வந்து பணத்த கட்டி எம்பிபிஎஸ்க்குள்ள போற மாரி, பணத்த கட்டி இன்ஜினியரிங் போற மாரிலாம் முடியாது. யூ மஸ்ட் ஹேவ் த சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தா தான் புரியும். இல்லைன்னா சொன்னாலும் புரிய போறதில்லை. ரகசியம். தோஸ் ஹூ ஆர் நாட் குவாலிஃபைட் அவங்களுக்கு 20 வருஷம் கேட்டாலும், அது எப்படித்தான் இருக்கு அவங்களுக்கு? ரகசியம். ராஜ வித்யா அதே வேர்டு தான். ரகசியம். உத்தமம்ங்கிறதுக்கு என்ன வேர்டு போட்டுக்கலாம்? ராஜ வித்யா. ரகசியம்ங்கிறதுக்கு என்ன வேர்டு? ராஜகுஹ்யம். ஏன்னா இதெல்லாம் பின்னால வரப்போகுது. 13வது அத்தியாயத்துல வரப்போகுது. ராஜ வித்யா, ராஜகுஹ்யங்கிறது அந்த வேர்டு அழகா வேற உத்தமம். ஏன் உத்தமம் தெரிஞ்சுங்களா? சம்சாரத்தை போக்கக்கூடியது, பூரணத்துவத்தை கொடுக்கக்கூடியது, ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியது, விதேக முக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால இது உத்தமம். திஸ் வித்யா இஸ் உத்தம். ஏன் ரகசியம்? வித்தவுட் குவாலிஃபிகேஷன் சொன்னாலும் புரிய போறது. 20 வருஷம் படிச்சாலும் புரிய போறது. வித்தவுட் குவாலிஃபிகேஷன். சோ ரகசியம். भाष्यं स एव अयं मया ते तुभ्यम् अद्य इदानीं योगः प्रोक्तः पुरातनः भक्तः असि मे सखा च असि इति ரகசியம் ஹி யஸ்மாத் ஏதத் உத்தமம் யோகோ ஞானம் இத்தியர்த்தக. மீனிங் இப்ப நான் விளக்குனதுதான் ஒரே ஒரு பாஷ்யம் தான். நீ என்னுடைய பக்தன், நண்பன். ஏன் உனக்கு நான் சொல்றேன்? இருப்பதால் அந்த புராதனமான டைம் டெஸ்டட் யோகத்தை, ஞான யோகத்தை இப்பொழுது உனக்காக நான் கூறுகிறேன். மக்களுக்காக. அர்ஜுனுக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? படிக்கிற ஒருத்தையும் நீன்னு சொல்றார். உன் பொருட்டு நான் கூறுகிறேன். எதனால் எனில் இந்த ஞான யோகமானது ராஜ்ய வித்யா, ராஜ்ய குஹ்யம், மேலானது உத்தமம், ரகசியம். அதனால நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அடுத்தது அவதாரிக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.